Hi everyone, பாருங்க நெசம் பார்க்கலாம். The train travels a distance of 480 km at a uniform speed. அதாவது இந்த ட்ரெயினோட ஸ்பீடு வந்து நமக்கு என்னன்னு தெரியாது. அதனால நம்ம என்ன வச்சிருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சிருக்கோம். அதுதான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸ், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, ஃபார்முலா என்ன, ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், அப்படிதானே. இப்போ நமக்கு வந்து ஸ்பீட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, நமக்கு டைம் தெரியாது. அப்போ டைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணணும். அப்போது டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், ஓகேங்களா. அப்போ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் என்னது, 480 கிலோமீட்டர். 480 கிலோமீட்டர் ஹவர் பை ஸ்பீட் என்ன, எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். எக்ஸ் கிலோமீட்டர் பெர் ஹவர். இது என்னன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, if the speed had been 8 km/h lesser, speed was 8 km/h lesser, கம்மியா அதோட ஹவர் வந்து கம்மியாச்சு அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ டைம் எடுக்குமா, 3 hours எடுக்குமா. இந்த ஸ்பீடு குறையும் போது நமக்கு ஹவர்ஸும் கூட எடுக்கும்ல, அதுதான் சரிங்களா. ஸ்பீட் ஈக்குவல் டு x minus 8 lessனால x minus 8, ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 3 hours more to cover the same distance, அதாவது 3 hours கூட. இப்போ t plus 3 equal to அதே சேம் டிஸ்டன்ஸ் 480 கிலோமீட்டர் பை அது என்ன, அதே லெஸ் டைம்ல, எப்பவும் லெஸ் டைம்ல, ஓகேங்களா. செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம வந்து சால்வ் பண்ணணும், ஓகேங்களா. அதாவது வந்து இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுறேன். அதோட ஸ்பீடோட, அந்த ட்ரெயினோட ஸ்பீட் நமக்கு தெரியாது, அதனால எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். நம்மளோட ஃபார்முலா என்ன, ஸ்பீட் நமக்கு தெரியாதனால ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம்ங்கிறது ஃபார்முலா, ஓகேங்களா. அப்போ டி, நம்ம டி கண்டுபிடிச்சா தான் ஸ்பீட் கண்டுபிடிக்க முடியும். அப்போ டி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். இப்போ பாருங்க, டிஸ்டன்ஸ் வந்து நமக்கு என்ன கொடுத்துட்டாங்க, 480 கிலோமீட்டர் கொடுத்துட்டாங்க. ஸ்பீட் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸ்ன்னு வச்சுக்கிறது போட்டாச்சு. இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டாவது பாருங்க, 8 km/hல அதோட கிலோமீட்டர் ஹவர் வந்து கம்மியாச்சு அப்படின்னா அதோட ஹவர்ஸ் என்ன ஆகும், கூட ஆகும், அப்படிதானே. அதனால இது லெஸ்ஸர்னால ஸ்பீட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8. அதே பாருங்க, மோர் டு கவர் த சேம் டிஸ்டன்ஸ், அதே சேம் டிஸ்டன்ஸ்ல 3 hours கூட அப்படின்னா என்ன ஈக்குவேஷனா இருக்கும், அதான் t plus 3 ஈக்குவல் டு 480 கிலோமீட்டர் பை அதே லெஸ் டைம்ல, ஓகேங்களா. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா சால்வ் பண்ணணும். பாருங்க, ஃப்ரம் 1 and 2 ஸ்பேஸ் இல்லை, அதனால நான் வந்து உங்களுக்கு ரப் பண்ணி பண்ணுறேன். பாருங்க, ஃப்ரம் 1 and 2 t equal to 480 kilometer by x kilometer per hour, ஓகேங்களா. அப்புறம் t plus 3 equal to 480 kilometer by x minus 8 kilometer per hour, ஓகேங்களா. இது ரெண்டு ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த டீயோட வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட்டிங் டி இன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், சரிங்களா. டீயோட வேல்யூ என்னது, 480 by x plus 3 equal to 480 by x minus 8, ஓகேங்களா. புரிஞ்சிச்சு அந்த ஸ்டெப். அப்படியே டி வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். 480 by x plus 3 equal to 480 by x minus 8, ஓகேங்களா. இப்போ இந்த இதை வந்து இந்த சைட் கொண்டு போங்க. 480 by x minus 8 minus 480 by x, ஓகேங்களா. இப்போ 480 காமனாக எடுத்துக்கோங்க. 1 by x minus 8 minus 1 by x, ஓகேங்களா. புரிஞ்சுட்டா, காமனாக எடுத்திருக்கேன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா 3 வந்து 160, ஓகேங்களா. இப்போ 1 ஈக்குவல் டு 160 பை உள்ள கிராஸ் மல்டிப்ளிகேஷன், ஓகேங்களா. இப்போ எக்ஸ் மைனஸ் 8 by x minus 8 into x, ஓகேங்களா.
ஸ்டெப் புரிஞ்சுச்சு. அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி கீழே எழுதியிருக்கேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், 1 = 160. x minus x என்னது 0 ஆகிடும். இப்போ மைனஸ் மைனஸ் என்னது ப்ளஸ், ஸோ +8 ஓகேங்களா, பை x into x minus 8 into x, சாரி ஓகே, x into x minus 8. இப்போ இது வந்து இங்கே கொண்டு போங்க, x into x minus 8 equal to 160 into 8 என்னது 1280. நெக்ஸ்ட் பாருங்க, x² minus 8x minus 1280 equal to 0. இப்போ ஈக்குவேஷன் ஃபார்மேட்ல உங்களுக்கு கிடைச்சிருச்சா? இவ்வளோதானே. தேங்க்யூ.